Christmas welcome speech. We welcome all of you who are visiting this Christmas party in the name of the Lord Jesus Christ. Dear children, parents and everyone gathered here. கிறிஸ்மஸ் வரவேற்பு உரை. இந்த கிறிஸ்மஸ் விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருக வருக என்று வரவேற்கிறோம். It is with great joy and gratitude that I welcome you all to this beautiful Christmas celebration. Today our hearts are filled with excitement as we come together to celebrate the birth of Jesus Christ, the greatest gift, love to the world. இந்த அழகான கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் நான் மிகவும் மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் வரவேற்கிறோம். இன்று உலகிற்கு அன்பின் மிகப்பெரிய பரிசான இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாட நாம் ஒன்று கூடும்போது எங்கள் இதயங்கள் உற்சாகத்தால் நிறைந்துள்ளன. Christmas is a time of joy, giving and sharing, and there is no better way to celebrate than with the wonderful children of our Sunday school. Each one of you brings so much light and happiness to this celebration, just as Jesus brought light to the world. கிறிஸ்மஸ் என்பது மகிழ்ச்சி கொடுப்பது மற்றும் பகிர்தல் ஆகியவற்றின் நேரம். எங்கள் ஞாயிறு பள்ளியின் அற்புதமான குழந்தைகளுடன் கொண்டாடுவதை விட சிறந்த வழி எதுவும் இல்லை. இயேசு உலகிற்கு ஒளியை கொண்டு வந்ததைப் போல நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கொண்டாட்டத்திற்கு மிகுந்த ஒளியையும் மகிழ்ச்சியையும் தருகிறீர்கள். Throughout the program, we will enjoy songs, skits and activities that remind us the true meaning of Christmas. Let us remember that Christmas is not only about gifts and decoration, but also about love, kindness and spreading the message of hope, peace to everyone around us. நிகழ்ச்சி முழுவதும் கிறிஸ்மஸின் உண்மையான அர்த்தத்தை நமக்கு நினைவூட்டும் பாடல்கள், குறும்படங்கள் மற்றும் செயல்பாடுகளை ரசிப்போம். கிறிஸ்மஸ் என்பது பரிசுகள் மற்றும் அலங்காரங்கள் மட்டுமல்ல, அன்பு, இரக்கம் மற்றும் நம்மை சுற்றியுள்ள அனைவருக்கும் நம்பிக்கை மற்றும் அமைதியின் செய்தியை பரப்புவது ஆகும் என்பதை நினைவில் கொள்வோம். Once again, I welcome all of you to this joyous occasion, and may the joy of Christmas fill your hearts today and always. மீண்டும் ஒரு முறை இந்த மகிழ்ச்சியான சந்தர்ப்பத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றும் எப்பொழுதும் கிறிஸ்மஸின் மகிழ்ச்சியை உங்கள் இதயங்களை நிரப்பட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருக வருக என்று வரவேற்கிறோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, we are children. புத்தம் புது துணியோடு, அம்மா அப்பா துணையோடு, சர்ச்சுக்கு நாங்க போவோமே, பேபி ஜீசஸ் பார்ப்போமே. உண்மை நேர்மை என்னாலும் உங்கள் வாழ்வில் உண்டாக, நம்மை தேடி அன்பாக வந்தார் இயேசு பாலனே. எந்த நாவில் புது பாட்டு அவர் தருவார், அளவில்லா அன்பாலே நிறைத்திடுவார். உன்னை என்னை மீட்டிடவே மானிடனாய், பெத்லகேமில் வந்தார் இயேசு பாலகனாய். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, we are children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, we are children. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே,
கிடைக்கும். லூக்கா 2:11. கித்மத் என்பது லட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பை மையமாக கொண்டது. எச் என்பது நம்பிக்கையை குறிக்கும். எரேமியா 29:11 சொல்லப்பட்டபடி இயேசு கிறிஸ்து உடைந்த உலகத்துக்கு நம்பிக்கை கொண்டு வருகிறார். தேவனின் திட்டத்தை விசுவாசிகளுக்கு உறுதி அளிக்கிறார். 6 என்பது மீட்பை குறிக்கும். சொல்லப்பட்டபடி ஏசாயா 1:7 சொல்லப்பட்டபடி இயேசுவின் பிறப்பு மனிதன் குலத்தின் மீட்பை குறிக்கும். ஐ என்பது இம்மானுவேலை குறிக்கும். மத்தேயு 1:23 சொல்லப்பட்டபடி இயேசு தேவன் நம்மோடு இருக்கிறார். எஸ் என்பது ரட்சிப்பை குறிக்கும். யோவான் 3:17 சொல்லப்பட்டபடி இயேசுவின் மூலம் வழங்கப்படும் ரட்சிப்பின் பரிசை கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதை குறிக்கிறது. டி என்பது சத்தியத்தை குறைக்கும். யோவான் 14:6 சொல்லப்பட்டபடி நித்திய ஜீவனுக்கும் வழி நடத்தி. எம் என்பது இரக்கத்தை குறிக்கும். எபேசியர் 2:4-5 சொல்லப்பட்டபடி இயேசுவின் பிறப்பு தேவனின் அளவற்ற இரக்கம். ஏ என்பது துதித்தலை துதிக்கும். லூக்கா 2:13-14 சொல்லப்பட்டபடி இயேசுவின் பிறப்பின் போது தேவதூதர்கள் அவன் துதித்தனர். எஸ் என்பது மெய்ப்பன். யோவான் 10:11 தம் ஜனங்களை அன்புடன் வழிநடத்தும் பாதுகாக்கும் நல்ல மேய்ப்பன் இயேசு. The virgin will conceive and give birth to a son, and they will call him Emmanuel, which means God with us. Matthew 1:23. அங்கிடம் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அவர் என்னை புல்லுகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீராண்டையில் கொண்டு போய் விடுகிறார். Psalms 23:1. The Lord is my shepherd, I lack nothing. He leads me, He makes me lie down in green pastures. He leads me beside quiet water. He refreshes my soul. He guides me along the light path. ஏசாயா 9:6 நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வந்தொரு தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைந்தேன். என்னை புல்லுள்ள மேய்த்த அமர்ந்த தண்ணீராண்டில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரணத்தில் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடைந்தேன். அவர் என் புல்லுலத்தில் அமைத்து தண்ணீர்கள் அண்டியே கொண்டு போய் விடுகிறார்.
அவர் என் ஆத்துமாவை தேய்ச்சி நீதியின் பதியை நடத்துகிறார். ஏத்தையா 9 6 நம்மளுக்கு பாலகம் பிறந்தார். நம்மளுக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏத்தையா 9 6 நமக்கு ஒரு உலகர் பிறந்தார். நமக்கு ஒரு குமார் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9 6 நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். சங்கீதம் 23 கர்த்தர் என்னை பராய்க்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண உள்ளேன் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட தேவரீர் என்னுடைய கூடையும் ஒரு கோலும் மத்தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் என் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை நாள் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி அழிகிறது. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். நான் உலகத்தில் அக்னிக்குள்ளாக தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை உலகத்தில் அனுப்பினார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள்.
இவர். ஜினுக்கா டான்ஸ் பாட்டு மினுக்கா ஸ்டெப்பா போட்டு ஏசப்பாவை நாம் பார்த்திடுவோம். சில்லா சில்லுன்னு கில்டா கில்லுன்னு நடனமாடி நாம் கொண்டாடுவோம். உன்னத தேவன் அவர், உலகையாளும் ராஜா அவர். மனிதர்கள் மாறினாலும் மாறினாத தேவன் இவர். அணுக்குள்ள பாவம் நீக்கும் மன்னாதி மன்னனிவர். மறுபடி வரப்போகும் மாறனாதா இவர். மாறனாதா இவர். மாறனாதா இவர். மாறனாதா இவர். மாறனாதா இவர். அல்லேலூயா தேவனே, அவருடைய பரிசுத்த சத்தில் துதியுங்கள். அவர் வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். வல்லமை உள்ள கிரைகளுக்காக அவரை துதிங்கள். மாம்சிமை பொருந்திய மகுதுகவத்திற்காக அவரை துதிங்கள். தம்புரத்தோடும் நடனத்தோடும் அவரை துதிங்கள். யாழத்தோடும் தீங்களோடும் அவரை துதிங்கள். எக்காலம் தோணுது கைத்தாளத்தோடும் அவரை துதிங்கள். பேரொசுள்ள கைத்தாளத்தோடும் அவரை துதிங்கள். பேரொசுள்ள இயேசுவை துதிப்பதாக அல்லேலூயா. சங்கீதம் 150 அதிகாரம் 1-6. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் அவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவான். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல இருப்பார். உன் பிள்ளைகள் உன் பந்தையை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் உன்னை சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். உன் பிள்ளைகளின் பிள்ளைகள் உன் இஸ்ரவேலின் சமாதானத்தையும் நீ காண்பாய். சங்கீதம் 128. சங்கீதம் 139. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிந்திருக்கிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் நாவில் சொல் பிரவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே, நீர் அதையெல்லாம் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கண்ணை என் மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எட்டாத உயரமாய் இருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். கர்த்தரை மேய்ப்பிராய் நான் தாட்சிடுவேன். அவனோட புல்லுலகத்தில் மேய்த்து அமர்ந்த தண்டை அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர் நீதியின் பாயை நடத்துகிறார். அவர் கோலம் அவன் தடியும் என்னை தேற்றும். சங்கீதம் 103:1-6. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவலுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன் கிருபையாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையின் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல். சங்கீதம் 23:1-6 வரை. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ளடங்களால் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும்.
நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாள் நிலைத்திருப்பேன். Psalms 136, 1-15. Give thanks to the Lord, for he is good, for his steadfast love endures forever. Give thanks to the gods of gods, for his steadfast love endures forever. Give thanks to the lords of lords, for his steadfast love endures forever. To him who alone does great wonders, for his steadfast love endures forever. To him who by understanding made the heavens, for his steadfast love endures forever. To him who spread the earth above the waters, for his steadfast love endures forever. To him who made great light, for his steadfast love endures forever. The sun to rule over the day, for his steadfast love endures forever. The moon and stars to rule over the night, for his steadfast love endures forever. To him who struck down the firstborn of Egypt, for his steadfast love endures forever. And brought Israel out from among them, for his steadfast love endures forever. With an outstretched arm, for his steadfast love endures forever. To him who divided the Red Sea in two, for his steadfast love endures forever. And led Israel pass through the midst of it, for his steadfast love endures forever. But overthrow Pharaoh and his host, for his steadfast love endures forever. சங்கீதம் 118 1-10 முடிய. கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று இஸ்ரவேல் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று ஆரோனின் குடும்பத்தார்கள் சொல்வதாக. அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்வதாக. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டருளி விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? எனக்கு அனுகூலம் பண்ணுவர்களின் நடுவே கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பது நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தரின் நாமத்தின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பேன். சங்கீதம் 136 1-10. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்கள் செய்கிறவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பூமிக்கு பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலே பூமியை பரப்பினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகலில் சூரியனை உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் சந்திரனையும் நட்சத்திரையும் உண்டாக்கினவரை துதிங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சடையேன். அவன் புல்வெளிகளில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவன் ஆத்துமாவை தேய்த்து தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியில் பாதை நடத்துகிறார். நான் மரணத்திலும் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுகிறேன். தேவனை நின்று கூட இருக்கின்றேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களை முன்பாக நீங்கள் பண்டிகை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நம்மைக்கவே என்னை தொடரும். நான் கத்துவதை வைத்து நீதிதான் நிலைத்திருப்பேன். Give thanks to the Lord, for he is good, for his steadfast love endures forever. Give thanks to the gods of gods. Give thanks to the gods of gods, for his steadfast love endures forever. Give thanks to the lords of lords, for his steadfast love endures forever. To him who alone does great wonders, for his steadfast love endures forever. To him who by understanding made the heavens, for his steadfast love endures forever. To him who made great light, for his steadfast love endures forever. The sun to rule over the day, for his steadfast love endures forever. The moon and stars to rule over the night, for his steadfast love endures forever. To him who struck down the firstborn of Egypt, for his steadfast love endures forever. And brought Israel out from among them, for his steadfast love endures forever. With a strong hand and an outstretched arm, for his steadfast love endures forever.
And let Israel pass through the midst of it, for steadfast love endures forever. And let Israel pass, but overthrow Pharaoh and his host, for steadfast love endures forever. And kill to him who killed great kings, for steadfast love endures forever, and mighty kings, for steadfast love endures forever. அதுவா ஏசப்பா பிறந்தார்ல அதான். எப்ப பிறந்தாரு ஏசப்பா? அத நாங்க சொல்றோம். நட்ட நடு ராத்திரியில மொட்டு போல பூத்தாரே, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே, நம்ம இயேசு சாமியே. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. நடு ராத்திரியில் கொட்டும் பனி சாரலில மொட்டு போல பூத்தாரே இயேசு சாமி, மாட்டு கொட்டகையில் உதித்தாரே இயேசு சாமி. மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், மெட்டு கட்டி பாடுவோம், கை தட்டி ஆடுவோம், கஷ்டமெல்லாம் போக்கிடுவார் இயேசு சாமி, நம்ம இஷ்டம் போல வாழ வைப்பார் ஒன்று கூடி. இவ்வளவு இருட்டுல பிறந்தாரு ஏசப்பா. இருட்டுல மட்டும் இல்ல, சில்லுன்ற இடத்துல பிறந்தாரு. மேலோக தூதர் கூட்டம் பாடும் வேளையது, மண்ணின் மாந்தரும் கதரும் நேரமது, நம் மேசியா மண்ணில் உதித்தார். எந்த ஊர்ல பிறந்தாரு அவரா? பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்துப்பா. பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே, இன்னும் பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர், தாழ்மையுள்ள தாய்மடியில் தலை சாய்க்கிறார், பெத்தலையில் பிறந்தவரை போற்றி துதி மனமே. அந்த ஊர் எப்படி இருக்கும்? சின்ன ஊருதான் அது, பெத்தலஹேம் தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு. சின்ன ஊருதான் அது, பெத்தலஹேம் தான், மன்னன் இயேசு பாலனாக பிறந்து விட்டாரு.
பிறந்தாரு? பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. பூலோகம் ஆட்சி பெற மனுஷன மண்ணில் பிறந்தாரையா. எங்க தாப்பா பிறந்தாரு? இயேசு பிறந்தாரே எந்தன் உள்ளத்திலே. இயேசு பிறந்தாரே மகிழ்ந்து பாடிடுவோம். உள்ளத்துல வந்தாருன்னா நம்ம கேட்டதெல்லாம் தருவாரா? கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. தம்பி கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. இத நம்மோட நம்ம ஏசப்பா, இத நம்மோட ஏசப்பா சொன்னாரு. அப்பால நமக்காக சிலுவையில் நின்னாரு. கொடுத்து கேட்டு கடா பண்ணாரு. இத புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கைக்குள்ள கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. கேளுங்கோ கேளுங்கோ கேட்டதெல்லாம் கிடைக்குங்கோ. தட்டுங்கோ தட்டுங்கோ தட்டுன கதவு திறக்குங்கோ. ஏசுப்பா நமக்குள்ள வந்துட்டா நம்ம வேற மாதிரி ஆயிடுவோமா? சொல்ல மாட்டேன், அட குத்தம் சொல்ல மாட்டேன். மத்தவங்க தலையில கொட்ட மாட்டோம் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு. நியாயந்திற்கு ஒழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. குறை சொல்ல மாட்டேன், குத்தம் சொல்ல மாட்டேன். மத்தவங்க தலையில கொட்ட மாட்டேன் ப்ரோ. நான் மட்டும் ரைட்டு, மத்தவங்க தப்பு. நியாயந்திற்கு ஒழியத்தை செய்ய மாட்டேன் ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவம் ப்ரோ. இயேசுவின் புளியத்தை செய்வேன் ப்ரோ. கீழே விழுந்தா தூக்குவம் ப்ரோ. இயேசுவின் புளியத்தை செய்வேன் ப்ரோ. நாங்க வேற மாதிரி வேற மாதிரி வேற மாதிரி நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க வேற மாதிரி ப்ரோ. நாங்க இயேசு மாதிரி ப்ரோ. Psalms 91:1-4. He who dwells in the shelter of the Most High will rest in the shadow of the Almighty. I will say of the Lord, He is my refuge and my fortress, my God in whom I trust. Surely He will save you from the fowler's snare and from the deadly pestilence. He will cover you with His feathers, and under the wings you will find refuge. His faithfulness will be your shield and rampart. துர்மார்க்கோடைய ஆலோசனை நார்வாமலும் பாவிகள் வழியில் நில்லாமலும் பரியசர் அக்காலத்தில் அக்காரமலும் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் தானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்காலிகளில் ஒருமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனியை தந்து இடையுடையாதாரை மரத்தை போல் இருப்பான். செய்வதெல்லாம் வாய்க்கும். துமாக்கரோ அப்படி இல்லாமல் காற்றை பதறடிக்கும் போல் இருப்பார்கள். சங்கீதம் 34:1-10. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும். சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோட கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடு கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. கர்த்தர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் பயபக்தியாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள். அவருக்கு பயந்தவர்களுக்கு
ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-15 வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். அந்த சனமே பரமசேனையின் திரள் அதன் தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளை சுற்றி முன்னணியிலே கிடைக்கிற காண்பீர்கள். இதுவே உங்கள் அடையாளம் என்பார். அந்த ஸ்தனமே பரமசேனையே அந்த திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியில் சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக தேவனை துதித்தார்கள். தேவதூதர் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தேவதூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரே ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நம்மளுக்கு நடந்ததாக அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்க பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை தங்களுக்கு குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். Psalms 136. Give thanks to the Lord, for He is good, for His steadfast love endures forever. Give thanks to the God of gods, for His steadfast love endures forever. Give thanks to the Lord of lords, for His steadfast love endures forever. To Him who alone does great wonders, for His steadfast love endures forever. To Him who by understanding made the heavens, for His steadfast love endures forever. யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனெவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். சங்கீதம் 121ஆம் அதிகாரம் 1-8 வசனங்கள். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இதோ உன் கால்களை தள்ளாட ஓட்டார். உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலின் காக்கிறவர் உறங்குவதில்லை, தூங்கவும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் வலது பக்கத்திலே நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலாவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர். கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்மாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வளத்தையும் இது முதல் கொன்று என்றென்றைக்கும் காப்பார். தேங்க்யூ. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11-17 வரை. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மெய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சந்ததியை பிரசித்தம் பண்ணினார்கள். உனக்காக பிறந்தாரம்மா, ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா. பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா, ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா.
உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா ஆட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா தன்னாரே 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 மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் மந்தையின் நடுவுல தூதன் வந்து சொல்லிட பேப்பரெல்லாம் கேட்டிட பாலன் பிறந்தார் தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் தாவீதின் ஊருல இம்மானுவேல் பிறந்திட தூதன் வந்து சொன்னபடி பாலன் பிறந்தார் வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளாம் வெள்ளை போலமும் தூபவர்க்கமும் கொண்டு வந்த தந்தனவே சாஸ்திரிகளாம் பாலனேசு உனக்காக பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார் பாவமான உலகில பாவிகளை மீட்டிட பரிசுத்த பாலனாக இயேசு பிறந்தார் பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார் பரிசுத்த வாழ்க்கைய வாழ்ந்து காட்டி சொல்லிட மனிதனாக வந்து இங்கு இயேசு பிறந்தார் நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டு வந்தவர் என்று கூறுவோம் நம்மை மீட்டிட வந்த தேவனே ஈடு கொண்டு வந்தவர் என்று கூறுவோம் பாலனேசு உனக்காக பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா நான் தூதன் இயேசுவின் பிறப்பை மேய்ப்பர்களுக்கு அறிவித்தது. லூக்கா 2:10 சொல்லப்பட்டபடி தேவதூதர்கள் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தேவதூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இயேசுவின் பிறப்பில் தேவதூதராகிய நான் முக்கிய பங்கு வகிக்கிறேன். மனுஷர் மேல் பிரியமும் மற்றும் தேவ சமாதானத்தையும் மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கிறேன். இதனால் என்னை கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்துகிறார்கள். நன்றி. கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவனை மற்றும் புதுப்பித்தலை அடையாளப்படுத்துகிற கிறிஸ்மஸ் மரம் நான் தான். வேதத்தில் யோவான் 3:16 சொல்லப்பட்டபடி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார்.
கிறிஸ்தவர்களுக்கு இது இயேசு வழங்கும் நித்திய ஜீவனை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. விளக்குகள் மற்றும் அலங்காரங்கள் பெரும்பாலும் மகிழ்ச்சி, நம்பிக்கை, கிறிஸ்துவின் ஒளியை அடையாளப்படுத்துகின்றன. பசுமையான மரம் குளிர்காலத்தின் இருண்ட குளிர்ந்த காலங்களில் கூட நீடிக்கும் வாழ்க்கையின் சின்னமாக திகழ்கிறேன். இதனால்தான் என்னை கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்துகிறார்கள். ஸ்டார் சாஸ்திரிகளை இயேசுவிடம் வழிநடத்திய பெத்லஹேமே நட்சத்திரம் நான் தான். மத்தேயு 2:10 அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. என்னை எப்பொழுதும் கிறிஸ்மஸ் மரத்தின் மேல் வைப்பார்கள். நான் கிறிஸ்துவர்களை வழிநடத்தும் ஆவிக்குரிய ஒளியின் நினைவாக இருக்கிறேன். தேங்க்யூ. பெல் கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை அறிவிக்க பயன்படுகிற பெல் நான் தான். வேதாகமத்தில் லூக்கா 2:10 சொல்லப்பட்டபடி தேவதூதர்கள் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிறிஸ்மஸ் கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க அடிக்கடி பயன்படுகிறது. பெரும்பாலும் கொண்டாட்டங்களில் நிகழ்வதை அறிவிக்க உதவுகிறேன். இதனால் தான் என்னை கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்துகிறார்கள். லைட் கிறிஸ்மஸ் மரங்கள் மற்றும் வீடுகளில் சுற்றியுள்ள விளக்குகள் இயேசுவின் ஒளியாக குறிக்கின்ற லைட் நான் தான். வேதத்தில் ஏசாயா 9:2 சொல்லப்பட்டபடி இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இந்த ஒளி முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. உடைந்து துன்பப்படுகிறவர்களுக்கு இருளை விளக்குகிற ஒரு நம்பிக்கையாக திகழ்கிறது. இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மனித குலத்திற்கு ரட்சிப்பு கொண்டு வருவார் என்று தீர்க்கதரிசியையும் குறிக்கிறது. இதனால் தான் என்னை கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்துகிறார்கள். கேண்டில் இயேசுவே இந்த உலகத்தில் ஒளி என்பதை குறிக்கிற கேண்டில் நான் தான். வேதத்தில் யோவான் 1:9 சொல்லப்பட்டபடி உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி அந்த மெய்யான ஒளி. கேண்டில்கள் கிறிஸ்துவின் இருளை உடைத்து ஒளியை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து நம்பிக்கையும் வழிகாட்டுதலையும் இந்த வெளிச்சம் குறிக்கிறது. இதனால் தான் என்னை கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்துகிறார். சாஸ்திரிகள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசு நான் தான். இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டு வரப்பட்ட பரிசு நான் தான். வேதத்தில் மத்தேயு 2:11 சொல்லப்பட்டபடி அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். கிறிஸ்மஸில் பரிசுகளை வழங்கும் பாரம்பரிய சாஸ்திரிகளால் இயேசுவுக்கு கொண்டு வரப்பட்ட பரிசுகளை பிரதிபலிக்கிறது. இது மனித குலத்திற்கு தேவனின் மிகப்பெரிய ரட்சிப்பு மற்றும் நித்திய ஜீவன் பரிசாக இயேசுவின் கருத்தை பிரதிபலிக்கிறது. இதனால் தான் என்னை கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்துகிறார்கள். ஒரு மேய்ப்பன் கோலை போல வடிவமிக்க பட்டு உள்ளவர் நாதான். வேதத்தில் யோவான் 10:11 சொல்லப்பட்டபடி இயேசு நல்ல மேய்ப்பன் என்று அழைக்கிற இது புதியதாக பெத்லகேமில் பிறந்த இயேசுவை பார்க்க முதலில் வந்தவர்களில் எப்படி இருந்தார்கள் அது நான் நினைவுபடுத்துகிறேன். இதனால்தான் என்னை கிறிஸ்மஸ் நாட்டில் கொண்டாடுகிறார்கள். நித்திய வாழ்வை குறிக்கும் கிறிஸ்மஸ் மாலை நாதான். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போவாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஒரு கிறிஸ்மஸ் மாலை பொதுவாக பசுமையான கிளையால் ஆனது. நித்தியம் நம்பிக்கை குறிக்கிறது. இதனால் தான் என்னை கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்துகிறார்கள். அன்பையும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வழங்கும் ஒரு புத்திசாலியான தாத்தா நான் தான். வேதத்தில் மத்தேயு
2:10-11 சொல்லப்பட்டபடி அவர்கள் அந்த வீட்டிற்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டார்கள். அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். இவை வேதத்தின் மூலம் இல்லாவிட்டாலும் சாண்டா கிளாஸ் ஆகிய நான் ஏழைகளுக்கு பெயர் பெற்ற ஒரு கிறிஸ்துவ பிஷப் செயின்ட் நிக்லோசஸால் ஈர்க்கப்பட்டவன். வான சாஸ்திரிகள் இயேசுவை கௌரித்து கொடுத்த பரிசுகளை நினை காட்டுகிறது. அதனால்தான் என்னை கிறிஸ்மஸ் நாட்களில் பயன்படுத்துகிறார்கள். பாய். இவ்வளோ நாள் இதெல்லாம் நம்ம எதுக்காக கிறிஸ்மஸ் டைமில் யூஸ் பண்ணுறோன்னே தெரியாமல் இருந்தது. இப்போ நம்ம பசங்க எல்லாத்தையும் விளக்கி சொன்னாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சுதா? இன்னொரு வாட்டி அவங்கள கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். நான் தான் நாதம், பூமியில் முதல் மனிதன். தேவன் என்னை மண்ணினால் உண்டாக்கினார். நான் தேவனோட சாயலாக உருவாக்கப்பட்டேன். நான் ஏதேன் தேசத்தில் வசித்திருந்தேன். தென்தேசினால் தேசத்தாச்சு. நான் தான் நோவா. கத்தரனை கொண்டு பெரிய பெயரை சொன்னார். என்னால் சன்னதி பெருகினது. நான் கத்தருக்கு கீழ்ப்படிந்து நான் இருந்தேன். எனக்கு 3 குமாரர்கள் பிறந்தார்கள். நான் தான் ஆபிரகாம். நான் தேவனோடு செய்கிட்டு எண்ணப்பட்டேன். விசுவாசின் தகப்பன் என்று அழைக்கப்பட்டது. கர்த்தர் என் சந்ததி வானத்தின் நட்சத்திரம் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவார் என்றார். கலாத்தியர் 3:16 படி மேசேவே ஆபிரகாமின் சந்ததி வருவார் என்று சந்ததி கிறிஸ்துவே. நான் தான் ஈசாக்கு. நான் ஆபிரகாமின் குமாரன். நான் பொறுமையுள்ளவனாகவும் ஜெபிக்கிறவனாகவும் தியானம் செய்கிறவனாகவும் இருந்தேன். பஞ்சகாலத்தில் நான் விதைவைத்தும் போது என் 100 மடங்கு ஆசீர்வதித்தான். நான் தான் யாக்கு. நான் ஒரு குணசாலியும் குடாரம் வாசியுமான இருந்தேன். தேவன் எனக்கு இஸ்ரவேல் பேரென்ற எனக்கு வழங்கின முற்பிதாக்கள் நானும் ஒருவனாய் இருந்தேன். நான் தான் போவாஸ். நான் ஒரு பணக்காரன். நான் ஒரு தயவுள்ள மனுஷன். நான் ஏழைகளுக்கு தேவைன்றவற்றால் எவற்றை தருவேன். என் சத்தியத்தில் இயேசு கிறிஸ்து பிறந்தார். நான் தான் ஓபெத். என் அப்பாவின் பேரு போவாஸ். என் அம்மாவின் பேரு ரூத். என்னுடைய பேர் அத்தம் வேலைக்காரன். இந்த பேர் அத்தத்தின்படியே தேவனுடைய உண்மையுள்ள வேலைக்காரனாய் இருந்தேன். நான் தான் ஈசாய். ஏசாயா 11:1 என்னுடைய அடிமரத்தில் தோன்றியவர் தன் இயேசு கிறிஸ்து. எனக்கு மொத்தம் 8 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் 8வது மகன் தாவீதை ராஜாவாக தெரிந்து கொண்டார். நான் தான் தாவீது. என்னுடைய தகப்பன் ஈசாய். நான் தான் இஸ்ரவேலின் 2வது ராஜா. என்னுடைய வம்சத்தில் இருந்து பிறந்தவர் இயேசு கிறிஸ்து. அதனால் அவரை தாவீதின் குமாரர் என்று அழைத்தார்கள். நான் தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற சாட்சியை பெற்றேன். வேதாகமத்தில் நான் சங்கீதம் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறேன். நான் தான் சாலமோன். எனது தகப்பனார் தாவீது தேவனின் முதல் ஆலயத்தை கட்டினவன். ஜனங்களை நியாயம் விசாரிக்க தேவன் ஞானத்தை கொடுத்தார். வேதாகமத்தில் நீதிமொழிகள் என்ற புத்தகத்தை நான் எழுதியிருக்கிறேன். நான் தான் ரெகோபியான். என் தகப்பன் பெயர் சாலமோன். கர்த்தர் எனக்காக யூதா கோத்திரத்தை அரசாளும்படி செய்தார்.
நான் தான் யோசபாத், என் தகப்பனாகிய பேர் ஆசார். கர்த்தர் என்னோடு இருந்தார். உபவாசம் குறிப்போர். நான் தான் யாக்கோப், என் தகப்பன் பெயர் மாத்தா. நான் மரியாளின் இயேசுவை பெற்றேன். நான் தான் யோசேப்பு, மரியாளின் கணவர். இயேசு கிறிஸ்துவின் தந்தை பெத்லகேமில் பிறந்தவன், நாசரேத்தில் வாழ்ந்த தாவீதின் வம்சவழியை சார்ந்தவன். நாம் இதுவரை இயேசு கிறிஸ்துவின் 14 தலைமுறைகளை பற்றி பார்த்தோம். தற்பொழுது இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை மற்றும் அவரது பணி, ஊழியம், உயிர்த்தெழுதல் மற்றும் 2வது வருகையை குறித்து நம்முடைய பிள்ளைகள் செய்ய போவதை பார்க்கலாம். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்வா. யெகோவா ராபா, இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் இன்று தருகிறார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகத்தை தந்தார். பிறவி குருடன் பத்தி மேயு அன்று இயேசுவே இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடன் இயேசு பின்னே நடந்தான். பார்வை அடைந்து மகிழ்ந்தான், உடன் இயேசு பின்னே நடந்தான். கூனி அன்று இயேசு அவளை கண்டார். நிமிர முடியாத கூனி அன்று இயேசு அவளை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து குதிக்கச் செய்தார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடன் நிமிர்ந்து குதிக்கச் செய்தார்.
உனக்காக பிறந்தாரம்மா ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலன் இயேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா பாலனேசு உனக்காக பிறந்தாரம்மா ஏழ்மை கோலத்தில் வந்து உதித்தாரம்மா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா மாட்டு தொழுவத்தில் வந்து பிறந்தாரையா ஆண்டவர் அகவை திருநாளையா தன்னாரே 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 அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் அவர் நினைச்சாலே அற்புதங்கள் நடக்கும் இப்போ வந்தாச்சு சொல்லவா வேணும் காலங்கள் மாறும் நேரங்கள் மாறும் தலைமுறை மாறும் தங்கமும் மாறும் காலங்கள் மாறும் நேரங்கள் மாறும் தலைமுறை மாறும் தங்கமும் மாறும் ஒருவர் மட்டும் மாறாதவர் என் இயேசு மட்டும் மாறாதவர் மனம் மாற அவர் மனுஷன் இல்ல குறை சொல்ல இதுல எதுவுமே இல்ல இல்ல இயேசுவையே சொல்லு சொல்லு கையை தட்டி பாடு பாடு என்னோட ஆடு ஆடு சேர்ந்தே ஆடு இயேசுவையே சொல்லு சொல்லு கையை தட்டி பாடு பாடு என்னோட ஆடு ஆடு சேர்ந்து ஆடு ஆடு Thank you.
வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are children. புது துணியோடு, அம்மா அப்பா துணையோடு, சர்ச்சுக்கு நாங்க போவோமே, பேபி ஜீசஸ் பார்ப்போமே. உண்மை நேர்மை என்னாலும் உங்கள் வாழ்வில் உண்டாக, நம்மை தேடி அன்பாக வந்தார் இயேசு பாலனே. எங்கள் நாவில் புது பாட்டு அவர் தருவார், அளவில்லா அன்பாலே நிறைத்திடுவார். உன்னை என்னை மீட்டிடவே மானிடனாய், பெத்லகேமில் வந்தார் இயேசு பாலகனாய். Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are children. Happy Christmas, Christmas தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we